ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஹெல்த்தியான ரைஸ் இல்லாமல் செய்யக்கூடிய ராகி தோசை. ரைஸ் இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். நான் தண்ணி குடிக்கிற டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து, ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 3 to 4 hours ஊற வச்சதுக்கப்புறம் உளுந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உளுந்து கொஞ்சம் ராகி மாவு கம்மியாக சேர்த்திக்கணும். நான் அரை டம்ளர் உளுந்துக்கு கிரைண்டரில் அரைச்சதுனால 1.5 டம்ளர் ராகி மாவை மிக்சியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஒரு 2 சுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் கட்டி இல்லாமல் இருக்கும், மாவு கலக்கறக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கிரைண்டரில் உளுந்து மாவு அரைக்கும் போது உளுந்து மாவு கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். அந்த உளுந்து மாவு கூட இந்த ராகி மாவை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 6 to 7 hours நல்லா புளிக்க வச்சுட்டு இட்லி ஆர் தோசை எது வேணாலும் பண்ணலாம். இட்லியுமே செம சாஃப்டாக வரும் இந்த மெஷர்மெண்ட்டை செய்யும் போது. ஆக்சுவலாக இந்த மாவில் அரிசி சேர்த்த கிடையாது. அரிசி சேர்த்தாம இதே மாவில் நம்ம தோசை ஊற்றும் போதுமே செம கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இந்த மாதிரி ராகி, கம்பு, மில்லட்ஸ் பேஸ்டு தோசை டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சட்னி ஸ்பைசியாகவும் கொஞ்சம் புளிப்பும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேட்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும். அன்னைக்கு ராகி தோசைக்கு மேட்சிங்காக நான் பண்ணது தக்காளியும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கடையல் தான். ஈவன் தேங்காய் சட்னி கூட நல்லா இருக்கும். ஆனால் இந்த தக்காளி பேஸில் செய்கிற சட்னி, குழம்பு இதெல்லாமே ராகி தோசைக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். உளுந்து மட்டும் சேர்த்தி இருக்கிறதுனால மாவு கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்துட்டு ஊற்றணும் அப்படின்னா சூப்பர் கிறிஸ்பி தோசை வரும். நானும் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருக்கேன். மதிய மீல் ப்ரிப்பரேஷனில் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக மில்லட் சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை என்னால் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா ஆஃபீஸ் கொண்டு போகிறதுனால அங்கே மில்லட்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது. சூடாக இருந்தால் அது கொஞ்சம் சாப்பிட முடியும். இல்லைன்னா பர்ஃபெக்டான குழம்பு, ரசம் எல்லாம் இல்லை அப்படிங்கும் போது அது மேட்ச் பண்ணி சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு டிஃபன் ஐட்டம்ஸில் இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் நான் வாரத்தில் அட்லீஸ்ட் 3 or 4 times ஏதாவது ஒன்று செஞ்சிடறேன். நீங்கள் யாராவது சிறுதானிய உணவை ரெகுலராக ஃபுட்டில் சேர்த்திக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எந்த மாடரேஷனில் நீங்கள் சேர்த்திக்கிறீங்க, எந்த மாதிரியான சைட் டிஷ் கூட சேர்த்திக்கிறீங்க அப்படிங்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என் மாதிரி மில்லட் பேஸ்டு ஃபுட்டுக்கு மாறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். என்ன பொறுத்தளவுக்கு எங்கே பிரச்சனை அப்படின்னா, பிரணவ் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸுக்கு மில்லட்ஸ் கொடுத்தா ஓகே, சாப்பாட்டில் அதை கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ அவன் சாப்பிடாதனாலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐட்டம் செய்யணுமான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே ஒயிட் ரைஸோட ஒரே வேலையாக முடிச்சிடுறது.